தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை நேசிக்கலாம், ஆனால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிற பொழுது, நாம் அவர்களை நேசித்தால் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள். நாம் இடத்துல அன்பு பாராட்டினால் அவர்கள் நம்ம இடத்துல அன்பு பாராட்டுவார்கள். ஒருவேளை நாம் சிறிது பகைத்தால் கூட அவர்கள் பல மடங்கு நம்மை பகைப்பார்கள், விரோதிப்பார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், மனிதனுடைய அன்பு சுயநலமான அன்பு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிற அந்த நேசம், அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, நாம் பாவம் செய்த போது, அதாவது மற்றவர்களுக்கு விரோதமாக சில தீங்குகள் கஷ்டங்கள் செய்த பொழுதும் கூட ஆண்டவர் அங்கே அந்த பாவத்தை மன்னித்து நம்மை நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாக நாம் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறோம், எத்தனை குறைகள் குற்றங்களை நாம் செய்திருக்கிறோம், எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் நாம் பாவம் செய்த பொழுதும் கூட, நாம் பாவிகளாய் இருந்த போதிலும் கூட கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதே ரோமர்கள் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில் கூட அவர் நமக்காக நேசித்தார், அவர் நம்மை நேசித்தார், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவரை விரோதித்து, அவருக்கு சத்துருக்களாக, அவருக்கு பகைவர்களாக, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த பொழுதும் கூட தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக சித்தம் கொண்டார். அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கும்படியாக நம்மை அதிகமாக நேசித்தார். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நீதிமான்களாக வாழ்ந்ததினால் அல்ல, நாம் பாவிகளாக இருக்கிற பொழுதே நம்மை ரட்சிக்கும்படியாக, அந்த பாவத்திலிருந்தும் அந்த சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக மனிதனை தேடி வந்தார். இந்த நாட்களிலே உலகம் எங்கும் கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கொண்டாடி வரார், தவக்காலம் என்று சொல்வார்கள். ஆனால் அதனுடைய பொருள் என்ன என்று பார்க்குமானால், மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு, நிந்தைகள் பட்டு, வேதனைகள் பட்டு, நம்முடைய பாவ சாப ரோகங்களை தொலைக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே பலியாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பைத்தான் இந்த நாட்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். குட் ஃப்ரைடே என்று சொல்வார்கள். அது என்ன என்று சொன்னால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த நாள் என்று பொருள்படும். மாத்திரம் அல்லாதபடி ஈஸ்டர் என்று கொண்டாடுவார்கள். அது என்ன என்று சொன்னால், மனுக்குலத்திற்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த அந்த நாளைத்தான் அங்கே ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அகில உலகத்தை படைத்த தேவனாய கர்த்தர் ஒரு கல்லறைக்குள்ளே அவரை மூடி வைக்க முடியாது. அவர் மனுக்குலத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாக இருக்கிறார். ஆகினாலே அவர் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவன். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போமானால், நாம் அவரிடத்தில் முந்தி அன்பு கூறாதிருந்த போதிலும் அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்து, நாம் அவரை பகைத்த பொழுதும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தம்மோடு கூட சேர்த்து கொண்டு அந்த மகிமையின் ராஜ்யத்திலே என்றென்று விட்டிருக்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பார். அந்த நேசருக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், அவருக்கு பிரியமா ஜீவிப்போம். அவருடைய நாமம் இன்றும் என்றும் மையப்படுவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எடுத்து, இன்றைக்கு உடைய சொந்த ஜனங்களாக, பரிசுத்த ஜாதிகளாக, ராஜரிய ஆசாரிய கூட்டமாக எங்களை தெரிந்து கொண்டே நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஒரு நாள் விட்டு விடாதபடி உமக்கென்று உண்மை உத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.